ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 21 எபிசோட் 486 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாஸ்கே ஸ்டோரி சன்ரைஸ் பார்ட் 3 ஃபூஷின்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாஸ்கே ஃபைட் பண்றப்ப பிரசிடென்ட் மக்கிபி விழுந்திருப்பான் இல்லையா, அவன் எக்ஸ்ப்ளோட் ஆக ஆரம்பிப்பான். அனௌன்சர் என்னாச்சுன்னு பக்கத்துல போவான். சாஸ்கே தள்ளி போட்டு முன்னால விடுவான். சாஸ்கே ஷரிங்கான பயன்படுத்துவான். இதை பார்த்து அதுதான் ஷரிங்கானான்ட்டு சிரிப்பான். சாஸ்கே மக்கிபியை காப்பாத்திருப்பான். இதை பார்த்து ஒரோச்சிமாரு, சாஸ்கே இது நீதானா, ஒருத்தன் காப்பாத்த அவன் ஷரிங்கான பயன்படுத்திருக்கியான்பான். திடீர்னு பார்த்தா ஆடியன்ஸ்குள்ளேயே ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. அனௌன்சர் என்ன நடக்குதுன்பான். சாஸ்கே கடுப்பாவான். ஏன் மட்டும் இதை எங்கிட்ட விட்டுரு, இதை தடுக்க முடியாது ஆனா கட்டுப்படுத்த முடியும் பாரு. ஒரோச்சிமாரு கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன் வருவான். தொல்லையா இருக்குன்ட்டு ஸ்னேக்ஸ் யூஸ் பண்ணுவான். யாமட்டோ சைடும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. வுட்டை வச்சு சப்ரஸ் பண்ணிருப்பாரு. ஒரோச்சிமாரு ஸ்னேக்கை வச்சு சப்ரஸ் பண்ணிருப்பான். சாஸ்கே திடீர்னு சென்ஸ் பண்ணி திரும்புவான். வெப்பன்ல வின் நேச்சர் கலந்து அடிப்பாங்க. ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிருப்பான். எங்க இருந்து வந்து நோட் பண்றப்ப அந்த பக்கம் இருக்க பர்சன் தப்பிச்சு ஓடுவான். சீனோ அலற சத்தம் கேட்கும். பார்த்தா எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமனுக்கு முன்னால இருப்பா. சாஸ்கே சீனோவை காப்பாத்து போய் காப்பாத்திடுவான். சீனோ ஷாக்கிங்கா இருக்கதை பார்த்த சாஸ்கே என்னாச்சுன்னு கேட்பான். நீ என்ன காப்பாத்த வருவேன்னு நினைச்சு பார்க்கல சாசின்பா. இருந்தாலும் தேங்க்ஸ்ன்ட்டு சிரிப்பா. நோவாக்கி சீனோ இங்கதான் சேஃபா இருக்கேன்ட்டு ரிலீஃப் ஆவான். நல்லா இருக்கேன்ட்டு சீனோ கை தூக்குறப்ப கையில் அடிப்பட்டது வலிக்கும். சாஸ்கே நீ அந்த காயத்தை பார்த்தாகணும்பா. மட்டும் சாஸ்கே கிட்ட லீஃபை தாக்குன அதே எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன்ஸ் தானே தொல்லை பிடிச்சவங்களா இருக்காங்கன்னு பாரு. சாஸ்கே தலையாட்டவும் ஒரோச்சிமாரு வரதை பார்த்துட்டு மட்டும் நான் அவனை கான்டாக்ட் பண்ணக்கூடாது, நான் கிளம்புறேன்ட்டு போயிருவாரு. ஒரோச்சிமாரு உன்னால ஒயாஷிரோவை பார்க்க முடியாது போல என்பான். சாஸ்கே ஏன்னு கேட்பான். அவன் ரொம்ப கவனமானவன். இவ்வளவு அசம்பாவிதத்துக்கு அப்புறமாவும் அவன் இருப்பான்னு எனக்கு தெரியல. அதே போல மேட்சும் நடுவுலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐடி டேக்ங்கிற செரிமோனியே இருக்காது. அதே போல ஒயாஷிரோ கார்டியன் சேர்ந்தவன். இந்த எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன்ஸ் யார் பண்றாங்கன்னு அவங்ககிட்ட இருந்தெல்லாம் இன்டெல கேதர் பண்ண முடியாது. ட்ரிப் டோட்டலா வேஸ்ட்ன்பான். சாஸ்கே கடுப்பாகவும் சீனோ பாப்பா. ஒரு பர்சன் ஒரோச்சிமாருவை கான்டாக்ட் பண்ணவும் ஒரோச்சிமாரு டே சாஸ்கே ஒயாஷிரோ நான் கூப்பிட்டுருக்கான்பா. சீனோ போன்பா. சாஸ்கே நீ என்ன பண்ண போறேன்பா. சீனோ அந்த காயத்தை பார்க்கணும்லன்பா. நோவாக்கி நான் சீனோவை பாத்துக்கிறேன்பா. சாஸ்கே சரின்ட்டு கிளம்புவான். பிரைவேட் ரூம்குள்ள என்டர் ஆகவும் நான் தான் என்ன ஒயாஷிரோன்ட்டு இன்ட்ரோடியூஸ் ஆவான். கை நீட்டி இருப்பான். சாஸ்கே இவன் தான் என்ன ஒயாஷிரோவான்னு கேட்பான். ஒரோச்சிமாரு மிஸ்டேக் இல்லைன்பா. சாஸ்கே முன்னால போக ஆரம்பிச்சிருவான். மிஸ்டர் ஒரோச்சிமாரு பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்லன்ட்டு அந்த பக்கம் கை நீட்டுவான். ஒரோச்சிமாரு முன்னால போயிட்டு லாஸ்ட் டைம் நம்ம எப்படா ஃபேஸ்க்கு ஃபேஸ் பார்த்ததுன்னு கேட்பான். ஒயாஷிரோ ரொம்ப நாள் இருக்கும் ஞாபகத்துல இல்லைன்பா. ஒரோச்சிமாரு என்ன நடக்குது, நீ ஒன்னும் மற்றவங்களை கூப்பிட்டு தனத்தானே கேஷுவலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற ஆள் இல்லைன்னு கேட்பான். ஒயாஷிரோ நான் அங்க பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்பவுமே ஷாக் ஆன மனுஷங்க எக்ஸ்ப்ளோட் ஆவாங்களான்னு. அவங்க தானே எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன்ஸ் லீஃப் அட்டாக் பண்ணவங்களும் இல்லையான்னு கேட்பான். சாஸ்கே உனக்கு தெரியுமான்னு கேட்பான். ஒயாஷிரோ உலக செய்திகள்லாம் தெரிஞ்சுக்காம இந்த இடத்துல இருக்க முடியாது. அப்புறம் அவங்க இங்க வந்ததுக்கு காரணம் கூட நீங்க தானேன்பான். சாஸ்கே யோசிச்சுட்டு இந்த தடவை ஒரு வேலை இருக்கலான்பான். ஒயாஷிரோ என்ன சொல்ற, அப்ப லீஃப் தாக்குனதுக்கு பின்னால வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்பான். சாஸ்கே ஷாக்ல பார்க்கவும் ஒயாஷிரோ பார்த்தாலே புரியலையான்பா. சாஸ்கே மனசுக்குள்ள அவங்க டார்கெட் நான்கிறனால தான் லீஃபை தாக்குனாங்களான்ட்டு கடுப்பாவான். சாஸ்கே ஒயாஷிரோ கிட்ட நீங்க பாரு மனுஷங்களை எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன் ஆக்குறவன் ஒன்ஸ் அவன் கார்ட் யூனிட்ல இருந்திருக்கான்பான். ஒயாஷிரோ ஷாக் ஆகவும் சாஸ்கே அவன் பேரு ஃபூஷின் உனக்கு தெரியுமான்னு கேட்பான். ஒயாஷிரோ அந்த பையனா, எனக்கு முன்னால வேற யாருக்கும் சொந்தமா இருந்தான் பான்பான். வேற ஒருத்தனுக்கு அன்பான் சாஸ்கே. ஒயாஷிரோ இங்க கொலிசியம்ல தான் அவனை ஜெயிச்சான். அப்புறம் என் கார்ட் யூனிட்டுக்கும் அசைன் பண்ண. எனக்கு தெரிஞ்ச அவன் லேண்ட் ஆஃப் வாட்டர்ல இருக்க ஒரு சின்ன தீவுல பிறந்தவன். அவன் சின்ன பையனா இருக்கப்பவே ஐலாண்டர்ஸ் வைக்கப்பட்டவன். ஏன்னா அவனை கண்டு பயந்தாங்கன்பான். சாஸ்கே வித்துட்டாங்களான்பான். ஒயாஷிரோ கேக்கே கென்கைனாலே அப்படித்தானே, நாமளா இருக்கவங்கள தாண்டி எக்ஸ்ட்ராடினரியா தற்கானாலே அங்க பயந்தே ஏற்படும். அதை வெளிப்படுத்தினாலே அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானேன்பான். சொல்லப்போனா பர்சனலா எனக்கு கேக்கே கென்கை பிடிக்கும். சொல்லப்போனா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், ரேர் கூட. அதனாலே என் கார்ட் யூனிட்க்கு எல்லா டிஃபரெண்ட் கைண்ட்ஸா இருக்கவங்களையுமே நான் கலெக்ட் பண்றேன். அப்புறம் அப்படி இருக்கவங்கள மீதி பேத்த நான் கொன்றுவேன் அந்த ரேரிட்டிக்காக. ஒரே விஷயம் என்னன்னா, ஏன்னா அவங்க சிச்சுவேஷன் பொறுத்து தான் வருது. அவங்க பசங்க நிறைய ரிபலா இருக்காங்க. எனக்கு மட்டும் மெடிக்கல் இன்ஜூட்ஸ் தெரியாம இருந்தா என்னால அவங்களை கட்டுப்படுத்த முடியாமே இருந்திருக்கும். புஷின் ரொம்ப நல்ல பையன். ஆனா திடீர்னு ஒரு நாள் மற்ற பசங்களை கூப்பிட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அப்புறம் ஏன் பண்ணாங்கிறது எனக்கு புரியவே இல்லை. டெய்லி அவங்களுக்கு சோறு போட்டேன், அலவன்ஸ் கூட கொடுத்தனேன்பா. சாஸ்கே நிறுத்திக்க, இந்த ஃபூஷின்ங்கிறவங்க கிட்ட ரத்த நிற கண்கள் இருந்துச்சான்னு கேட்பான். சாஸ்கே அதை யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒயாஷிரோ ரத்த நிற கண்களா ஆமா ஃபூஷினோட சேர்ந்து ஓடி போன பசங்கள்ல ஒருத்தங்கிட்ட அந்த கண்கள் இருந்துச்சுன்பான். சாஸ்கே ஃபூஷினோட சேர்ந்து தப்பிச்சு போனவங்க கிட்டயான்ட்டு மனசுக்குள்ள அப்பனா அவனுக்கு ஒரு பாட்டன் இருந்திருக்கான். கென்ஜுட்சு ட்ராப் அப்படிதான் பண்ணிருப்பானு போலன்ட்டு அந்த பையன் பேர் என்னன்னு கேட்பான். ஒயாஷிரோ மறந்துட்டேன்பான். சாஸ்கே
சாஸ்கே அப்படின்னா ஞாபகப்படுத்தி பாருன்பா. ஒயாஷிரோ நீ ரொம்ப மோசம்ட்டு யோசிச்சு அந்த பையன் சீனோயுக்கி கிளானை சேர்ந்தவன்பா. சாஸ்கே சீனோயுக்கி கிளானா அவங்க யாருன்னு கேட்பான். ஒயாஷிரோ அது டிராஜிக் ஸ்டோரி, அதை பத்தி எனக்கு கேர் இல்லைன்பா. சாஸ்கே சொல்லுங்கவும் இது பல சகாப்தங்களுக்கு முன்னால நடந்தது. ரொம்ப ஹாஷா போயிட்டு இருந்த ஹஷிராமா செஞ்சு மாத்ரா உச்சிகா சண்டைக்கெல்லாம் முன்னால நடந்தது. அவங்க ரத்த நிற கண்களை கொண்டு இருந்தாங்க. கெட்சுயுருகான் வச்சிருந்த சீனோயுக்கி கிளான்பா. லேண்ட் ஆஃப் லைட்னிங்ல வாழ்ந்தவங்க. குறிப்பா கென்ஜுட்சுல வேற மாதிரி. ஒன்ஸ் அவங்க தோஜுட்சுல மாட்டினா அதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அப்புறம் அந்த கிளான்ல இருந்த ஒரு உமன் லேண்ட் ஆஃப் லைட்னிங்கோட ஃபியூடல் லார்டோட துணைவியா இருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகானவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மற்ற துணைவிகளுக்கு பொறாமையா இருந்துச்சு. சீனோயுக்கி கிளான் சேர்ந்த பொண்ணு கூட பழகி சில வாரங்களே ஃபியூடல் லார்டு இறந்துட்டாரு. அவரோட முதல் துணைவி சீனோயுக்கி கிளான் பெண் மேலதான் பழி சுமத்துறாங்கன்பா. சீனோயுக்கி கிளானோட தோஜுட்சு ஜெனடிக்ஸை பத்தி தெரிஞ்ச எல்லாருமே விதவையா மாறின அந்த துணைவிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்டா தான் அந்த பொண்ணும் அவளோட கிளானும் மொத்தமா ஹெல் வேலைக்கு இடமாற்றப்பட்டாங்க. அதுக்காக அவங்க ஒருத்தங்களை வேலைக்கு வச்சாங்கன்பா. சாஸ்கே யாருன்னு கேட்பான். ஒயாஷிரோ உச்சிகா கிளான் அன்பா. சாஸ்கே என்ன சொல்றன்பா. ஒயாஷிரோ உச்சிகா கிளான் கிட்ட மட்டும்தான் சரியான இருக்கு. அண்ட் அவங்களால மட்டும்தான் சீனோயுக்கி கிளானுக்கு அகேன்ஸ்டா போக முடியும். அண்ட் அவங்க தோஜுட்சுவை கண்ட்ரோல் பண்ண முடியும். சீனோயுக்கி கிளான் உச்சிகா கிளான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க. ஆனாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்பா. ஒரோச்சிமாரு பல காலமா துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க வேற ஒரு கிளானோட துன்பத்துக்கும் காரணமா இருந்திருக்காங்களான்பா. இட்டாச்சிக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்பான் சாஸ்கே. ஒரோச்சிமாரு ஆச்சரியமா இருக்கு. வேணும்னா ஹெல் வேலைக்கு போய் நீயே தெரிஞ்சுக்கலாமேன்பா. சாஸ்கே எந்திரிச்சு ஹெல் வேலை எங்க இருக்குன்னு கேட்பான். ஒயாஷிரோ லேண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம்லன்பா. சாஸ்கே கிளம்பவும் அங்கேயா போறேன்னு கேட்பான். சாஸ்கே இன்னும் தெரியலன்பா. ஒயாஷிரோ தெரியும் உனக்கு ஃபூஷன் அங்க இருப்பானான்னு கூட தெரியாது. நான் உனக்காக வேறு ஒன்று இருக்கேன். குட் லக். அதே போல இந்த எக்ஸ்ப்ளோரிங் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் அவனுங்களை எவ்வளவு சீக்கிரமா காலி பண்றோமோ காலி பண்ணி ஆகணும்பா. ஒரோச்சிமாரு எந்திரிச்சு உன போல வெப்பன் டீலர் இப்படி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கலின்பா. ஒயாஷிரோ இவ்வளவு கம்ஃபர்டபுளா கொண்டு போய் வெடிக்க வைக்கிற அளவுக்கான விஷயம் வந்துருச்சுன்னா என்ன போல இருக்க பிசினஸ் மேல திண்டாட வேண்டியதான்பா. சாஸ்கே செம்ம கடுப்பாய் டோர் சாத்திட்டு போவான். ஒரோச்சிமாருவை பார்த்துட்டு ஒயாஷிரோ சிரிப்பான். வெளியே வந்த சாஸ்கே சீனோவை பார்த்துட்டு கில்ட்டில உட்காந்துருக்கு இல்லையான்பா. சீனோ சொல்லிருப்பால பாதிக்கப்பட்டவனா தாக்குறவங்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் வித்தியாசம் இல்ல. ஒரு பைஸ்டாண்டரா தோத்து போனவனை பார்த்து வருத்தப்பட்டு இந்த பணக்காரங்க செய்யற சீரழிவுல வேடிக்கை பாக்குறான்ல, எந்த உதவியும் செய்யாம அவனும் அவங்கள போலதான் பரிதாபகரமா நீன்னு பார்த்துட்டு இருக்கீல, நீயுமே கில்ட்டா ஃபீல் பண்ணுவேன் இருப்பா. சாஸ்கே நீ சொன்னது போலவே தான்ட்டு ஆனான்பா. சீனோ ஆனாங்கவும் இல்ல விட்டு தள்ளுன்ட்டு கிளம்பிடுவான். சாஸ்கேவை சீனோ அண்ணு வாக்கி ஃபாலோ பண்ணுவாங்க. 3 பேரும் படகுல போயிட்டு இருக்கப்ப சீனோ இங்க பாரு நான் கேட்டும் நீ சொல்ல மாட்டேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்கறேன் இப்ப நம்ம எங்க போறோம்னு கேட்பா. சாஸ்கே ஹெல் வேலின்பா. தெரியுண்டா எனக்கு சொல்ல மாட்டேன்ட்டு சீனோ இரு ஹெல் வேலி நான் சொன்னேன்னு கேட்பா. எக்ஸ்ப்ளோரிங் ஹியூமன்ஸ் செய்யற ஆள் அங்கதான் இருக்கானான்னு கேட்பானோ வாக்கி. சீனோ அப்புறத்துக்கு போறோம்னு கேட்பா. சாஸ்கே நான் அதை என் சொந்த கண்களால பார்க்கணும்னு இருக்கேன். உச்சிகா கிளானோட கடைசி சர்வைவர் அன்பா. சீனோ நோவாக்கி ஷாக் ஆவாங்க. லேண்ட் ஆஃப் ஸ்டீம் போயிருப்பாங்க, பனி பொழியும். சீனோ என்னடா நீ லேண்ட் ஆஃப் ஸ்டீமுக்கு வந்திருக்கோம், குளிச்சுட்டு போலாமேன்பா. சாஸ்கே இந்த இடத்துல இருந்து நீங்க 2 பேர் என்னமோ பண்ணிக்கங்க, இது நம்ம பெரிய வேண்டிய நேரம்பா. சீனோ ஆனா ஏன்னு கேட்பா. சாஸ்கே இந்த மனுஷங்களை வெடிக்க வைக்கிறவங்க என்ன பின்தொடர்றாங்க அதனாலன்பா. என்னை விட்டு தள்ளி இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுங்கப்பா. சீனோ இவ்வளவு தூரம் ஒன்னா வந்துட்டு இப்ப பெரிய சொல்றே சாசி, ஹெல் வேலைக்கு நாங்களும் உன் கூட வரணும்பா. நோவாக்கி ஆமான்னு தலையாட்டுவான். சாஸ்கே போகவும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கப்ப சாஸ்கேக்கு ஆப்போசிட்ல ஒரு 5 பேர் வருவாங்க. சாஸ்கே கடந்து போயிருவான். சீனோ கத்துறதை கேட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா எக்ஸ்ப்ளோரிங் ஹியூமன்ஸா இருப்பாங்க. சாஸ்கே 2 பேத்தையும் தள்ளி இருக்க சொல்லுவான். சீனோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவான். நோவாக்கி பிடிச்சிருவான். நோவாக்கி போக விடுறான்ட்டு அலறுவா சீனோ. சாஸ்கே ஷரிங்கான பயன்படுத்தி எல்லாத்தையும் நார்மல் ஆக்கிடுவான். எல்லாரும் விழுந்துருவாங்க. வின் நேச்சர் கலந்த வெப்பன் அட்டாக் பண்ணும். சாஸ்கே சுசானா வச்சு தடுப்பான். அதையுமே ரிப்பண்ண மாதிரி தான் இருக்கும். வந்த ட்ரெஜெக்டரி பார்த்து பர்சனை கண்டுபிடிச்சு சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். சாஸ்கேவை அட்டாக் பண்ற வெப்பன்ஸை பார்த்துட்டு இதுல சக்கர மேல இல்லையன்ட்டு அந்த ஆயுதத்துல உன பிடிச்சு ஓடுற பர்சனை கேப்சர் பண்ண கிளையிலே அடிப்பான். விழுந்துருவான். ஹாட் வாட்டர்ல விழுந்து எந்திரிச்சு வருவான். இவன் பேர் கார்யூ. சாஸ்கே அவனை பார்த்துட்டு நீ ஒன்னும் ஃபூஷின் இல்லையன்பா. கார்யூ இங்க பாரு நான் தான் லைட்டிங் கேங்கோட லீடர்னு கத்துவான். சாஸ்கே என்கிட்ட ஷரிங்கான் இருக்கு, நான் மட்டும் மெமரி ஸ்கூல்ல பார்த்து நீ போய் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, நீ வாழ்றதுக்கு நான் கேரண்டி இல்லைன்பா. கார்யூ அப்ப சரின்ட்டு பின்னால போவான். சாஸ்கே அவனோட ஜுவாட் எடுத்து லைட்டிங் ஸ்டைல் அப்ளை பண்ணுவான். கார்யூ நீ என் வாழ்க்கைக்கு கேரண்டி பண்ண மாட்டியா, அதே தான்டா உனக்குன்ட்டு எச் ஸ்டைல் மட் வால் பண்ணுவான். அது மேல கோட் பண்ற மாதிரி லாவா ஸ்டைல் ரப்பர் வால் பண்ணுவான். சாஸ்கே ஜுவாட வச்சு கட் பண்ணுவோம். லைட்னிங் ரப்பர் கிட்ட வேலைக்கு ஆகாதுல, லைட்னிங் போயிடும். மேல வந்த கார்யூ லைட்னிங் விட ரப்பர் ஸ்ட்ராங் லாவா ஸ்டைல் ரப்பர் பால் பண்ணுவான். பால்ஸை கையில வச்சு இருந்து வீசுவான். சாஸ்கே டாச் பண்ணிடுவான். 4 பக்கமும் செலுத்த வர வைப்பான். இப்பதான் விளையாட்டே இருக்குன்பா. சாஸ்கே சிம்பிளா டாச் பண்றத பார்த்துட்டு கடுப்பாவான். கவுண்ட் அதிகப்படுத்துறன்பா. தலைவன் அமாத்தாரசு பண்ணுவான். கார்யூ கால்ல பட்டுரும். என்னடா இது எரியுதேன்னு சொல்லிட்டு தட்டுவான். போகாது. கார்யூவோட ஜுட்சு எல்லாமே கேன்சல் ஆயிரும். கார்யூ கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு உனக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிடுறேன், ப்ளீஸ் பேசலாம், இதை அணைச்சிருன்பா. சாஸ்கே ககாட்சி பண்ணுவான். சாஸ்கே முன்னால வந்து நீ பேசவே வேணான்ட்டு மெமரியை ரீட் பண்ணுவான். பார்த்தா கார்யூக்கு ஃபூஷின் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கும். எனக்கு உன்னோட உதவி தேவைன்னு. கண்டிப்பா பண்றேன் பாசன்பா. அரே நாள எஸ்கேப் பண்ண ட்ரெஜெக்டரியை பார்த்திருப்பான் இல்லையா சாஸ்கே, அந்த இடத்துல தான் ஃபூஷின் கிட்ட கார்யூ பேசியிருப்பான். இந்த சாஸ்கேங்கிறவன நான் டீல் பண்ணிக்கணும் இல்லையான்னு கேட்கவும் ஃபூஷின் சக்கர க்ளோக்குள்ள வெப்பன் யூஸ் பண்ணி அடிச்சுட்டு ஃப்ரேம்ல கார்யூவை காட்டியிருப்பான். அது யாருன்னு பார்த்தா நோவாக்கி. தேவையான அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போவான் சாஸ்கே. நோவாக்கி அதே தான்ட்டு பின்னால வந்து நிற்பான். சாஸ்கே அரே நாள என்கிட்ட ஒரு பிளேட வீசினில, அது பேம்பு வில்லேஜ்ல ஆல்ரெடி என்கிட்ட பண்ணதான்பா. நோவாக்கி சிரிக்கவும் சாஸ்கே நீ உன் நிஜமுகத்தை காட்டுன்பா. நோவாக்கி நிஜமுகமான்பா. சாஸ்கே இது உன்னோட ரியல் அப்பியரன்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்படி இல்லைன்னா நீ பேம்பு வில்லேஜ்ல ஓல்ட் மேன் யோ முன்னால அப்படியே வந்து நின்று இருக்க மாட்டா. இருந்தாலும்
இருந்தாலும் என்ன யாஷிரோவை பார்க்க அவ்வளோ பயமான்னு கேட்பான். ஃபூஷின் கடுப்பாவான். இதெல்லாம் பார்த்த காரியு தப்பிச்சு ஓடுவான். ஃபூஷின் தன்னோட 2 கையை எடுத்துக்குவான். அப்படியே சூம்பி போன மாதிரி ஆவான். பார்த்தா லீனா இருப்பான். இதான் என்னோட ரியல் லுக்குன்பான். சாஸ்கே ஃபூஷின் ஆன்பான். நேருக்கு நேர் நிற்பாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா சாஸ்கே ஸ்டோரி சன்ரைஸ் பார்ட் 4 த கெட்சுரிகான்கிற எபிசோட் தான் நட்டு ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு சாஸ்கே. இந்த எபிசோட்ல ஒரே ஒரு ஃப்ளா இருக்கு. என்னன்னா சாஸ்கே வந்து அவனோட வலது கண்ணில் தான் எப்பவுமே அமாத்தாரசு பண்ணுவான். இதுல இடது கண்ணில் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை தாண்டி எந்த மிஸ்டேக்கும் இல்லை. வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.